ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய கொஷின் பேப்பரும் எங்கிட்ட இருக்குது. ஸோ பழைய கொஷின் பேப்பரில் ஜியாகிரஃபிலேருந்து நமக்கு 6 கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் அதில் ஒரு 10 to 12 கொஷின் வரும். இதில் ஒரு 6 கொஷின். சரிங்களா? அப்போ ஜியாகிரஃபியில் அந்த 6 கொஷினும் எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம படித்தா போதும். சரிங்களா? அப்போ 6வது 10வது புக்கை நீங்கள் எப்பவுமே ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? அதிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 4 கொஷினுக்கு மேலே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 5வது கொஷினும் கிட்டத்தட்ட நமக்கு அது 10th புக்கு தான். ஸோ அப்போ 4 to 5 கொஷின் நமக்கு எதுலேருந்து வருது? வெறும் 6வது 10வது புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே போதும். சரிங்களா? மீதி இருக்க 2 கொஷின் தான் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு அந்த மற்ற புக்கு நான் சொன்னேன்ல அதுலேருந்து வரும். ஸோ எப்போவுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக 6வது புக்கும் 10வது புக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. 7வது 8வது 9வது புக்கை புக் பேக் கொஸ்டின்ஸு முக்கியமான சில கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க.